نحمده ونصلي على رسوله الكريم. الحمد لله. அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையால் 13வது தராவி தொழுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொழுகை கபூல் செய்வானாக. நம் நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள காலங்களில் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் அவனை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலக மக்கள் எல்லாம் அல்லாஹ் நிம்மதியை நிலைநாட்டுவானாக. போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இன்றைக்கு நேற்றைய தினம் விடப்பட்ட சூரத்துல் கஹ்ஃபினுடைய கொஞ்ச பகுதியும், பிறகு சூரத்துல் மரியம் அம்மையாருடைய வரலாறுகள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள், அதைத் தொடர்ந்து சூரத்துல் தாஹா, பிறகு சூரத்துல் அம்பியா, நபிமார்கள் என்கிற சூரா கொஞ்ச பகுதியும் ஓதப்பட்டது. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு சூரா சூரத்துல் தாஹா. இந்த சூறாவிலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரங்களை மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலே சென்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதம் வாங்கியது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை வழிகெடுத்த சாமிரி என்பவன், அவர்கள் திரும்பி தன்னுடைய கூட்டத்தை வந்து பார்க்கிற போது கடுமையாக கோபம் கொண்டார்கள். ஃபரஜா மூசா இலா கௌமிஹி கத்பான அசிஃபா. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிக தெளிவாக அல்லாஹ் இந்த சரித்திரத்திலே, இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். பொதுவாக குர்ஆனிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிறான். ஒரு கட்டத்தில் நமக்கு இப்படி யோசிக்க தோணும், ஒருவேளை இந்த வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அருளப்பட்டதோ என்று யோசிக்கிற அளவுக்கு அல்லாஹ் நிறைய இடங்களில் பக்ரா சூறாக்களில் இருந்து நீங்கள் குர்ஆனை எடுத்து ஓதி பார்க்கிற போது ஒரு மூசா என்கிற வார்த்தை வராத ஒரு பக்கத்தை நாம் கடக்க முடியாது. அத்தனை இடங்களில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லுவான். இந்த இடத்தில் இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செய்கிறார். நாம் கேட்டிருப்போம், 10வது ரக்காத்தில் ஓதப்பட்டது. கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக. வ யஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை இலகாக்கி தருவாயாக. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, என் நாக்கில் உள்ள அந்த திக்கை நீ சரி செய்வாயாக. யஃப்கஹு கௌலி, மக்கள் விளங்குகிற அளவுக்கு. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இந்த துஆவை மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போது செய்தார்கள், எதற்கு செய்தார்கள்? இந்த துஆவினுடைய பின்னணி என்ன? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் இன்றைக்கு ஓதன வசனங்களில் சொல்வான், வ அனஹ்தர்துக ஃபஸ்தமி லிமா யூஹா. மூசாவை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ மூசாவை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்க விரும்பிட்டான். இப்போ நபித்துவத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான், வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். சொல்லுகிறான், இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. என்ன செய் ஃபஅபுதுனி, எனவே என்ன வணங்கு என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்து, ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து, தொழுகையை கற்றுக் கொடுத்து, இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அகீதாவை அல்லாஹ் சரி செய்த பிறகு அல்லாஹ் ஒரு கட்டளையை இடுகிறான். மூசாவே, நான் உனக்கு நபித்துவம் கொடுத்து விட்டேன், எனவே ஃபிரௌனிடத்தில் போய் அழைப்பு பணி செய். ஃபிரௌனிடத்தில் அழைப்பு பணி செய். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில் அழைப்பு பணி செய்ய வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கற்பனை செஞ்சு பாருங்க. பெரிய மாளிகை, சாதாரணமான மாளிகை இல்லை, ஃபிரௌனுடைய மாளிகை, மிக பிரம்மாண்டமான மாளிகை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நைல் நதி ஃபிரௌனுடைய மாளிகைக்குள் வந்து வெளியே செல்லுகிறது. அப்பேற்பட்ட பிரம்மாண்டம். ஏறத்தாழ வலது பக்கம் ஒரு 1000 பேர் நிற்பார்கள், இடது பக்கம் ஒரு 1000 பேர் நிற்பார்கள், சூனியக்காரர்கள் எல்லாம் நிற்பார்கள். நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சொல்லுகிறான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் இறைவன். இறைவன் மாத்திரமல்ல, இறைவன்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இறைவன் என்று சொன்னால் அது நான் தான் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மூசாவை நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள், ஃபிரௌனுக்கு தாவத்து கொடுங்கள் என்று சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சமும் பயப்படல.
என்னடா இவ்வளவு பெரிய மாளிகை இருக்குது, 1000 பேரை வச்சிருக்கிறான், 2000 பேரை வச்சிருக்கிறான், உள்ள போனா என்ன ஆகும், வெட்டிடுவானா, தலையை எடுத்துருவானா என்று எதுவும் பயப்படவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். சொன்னார்கள், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என் உள்ளத்திலே ஒரு தெளிவை ஏற்படுத்துவாயாக, விரிவை ஏற்படுத்துவாயாக. இந்த விரிவை ஏற்படுத்துவாயாக என்பதற்கு தஃப்சீரிலே எழுதுகிறார்கள், உள்ள தெளிவு முதலாவது. உலகத்தில் ஒரு பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படியே துவா செய்ய வேண்டும். எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் இந்த பொறுப்பை செய்வதற்கு உண்டான ஆற்றலை எனக்கு தருவாயாக முதலாவது, எனக்கு தெளிவை தருவாயாக இரண்டாவது, மூன்றாவது எனக்கு பொறுமையை தருவாயாக இது மூன்றாவது, நான்காவது ஒரு குழப்பம் இல்லாத ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனை தருவாயாக. ஒரு பொறுப்புல இருக்கிறவர் குழம்பிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னா சரியா பொறுப்பு செய்ய முடியாது. ஒரு முடிவு, சரியான முடிவை கட் அண்ட் ரைட்டாக சரியாக எடுக்க வேண்டும். அவர்தான் ஒரு சிறந்த தலைவனாக இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எனக்கு தருவாயாக, பொறுமையை தருவாயாக, சபரை தருவாயாக என்றுதான் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறான். அடுத்து சொல்லுகிறார்கள், வயஸ்ஸிர் லி அம்ரி, அல்லாஹ் நீ கொடுத்திருக்கிற பொறுப்பு பெரிய பொறுப்பு, சாதாரணமான ஆள் அல்ல ஃபிரௌன். அவன்கிட்ட போய் நீ உன்னுடைய அழைப்பு பணியே, அவன் தான் ரப்புன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அவனிடத்துல போய் நீ ரப்பு கிடையாது, உன்னை படைத்தவன் தான் ரப்பு என்று சொல்லுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அவனுடைய சிம்மாசனத்தில். எனவே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், வயஸ்ஸிர் லி அம்ரி, யா அல்லாஹ் என் காரியத்தை லேசாக்குவாயாக. சொல்லுகிறார்கள், தப்சீர் எழுதுகிறார்கள், உலக மக்களுக்கெல்லாம் இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிற போதும் வயஸ்ஸிர் லி அம்ரி, யா அல்லாஹ் என் காரியத்தை லேசாக்கி தருவாயாக, என் காரியத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், என்னுடைய காரியத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட்ட காரியம் ஒருபோதும் அது தோல்வியை காண முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த காரியத்தை லேசாக்கி தருவாயாக என்று சொல்லி. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் குறை சார்ந்த அந்த நாக்கினுடைய திக்கு சரியாக வேண்டும். ஏன், நான் பேசுகிற போது நான் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அவனுடைய உள்ளத்தை தொட வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். அதனால்தான் அந்த ஃபிரௌனுடைய மாளிகையில் பல சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு இந்த துஆ காரணமாக இருந்தது என்பதாக எழுதுகிறார்கள். ஃபிரௌன் இருக்கிறான், நான் தான் அல்லான்னு சொல்லி கொண்டிருக்கிறான், நான் தான் ரப்பு என்று சொல்லி கொண்டிருக்கிறான். 1000 சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய சூனியங்கள் முறியடிக்கப்பட்டு அந்த சூனியக்காரர்கள் மூசாவினுடைய ரப்பு தான் சிறந்த இறைவன் என்று சொல்லி கலிமாவை ஏற்றுக்கொண்டு அந்த ஃபிரௌனுடைய தண்டனை எல்லாம் வாங்கி அங்கேயே ஷஹீதாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த துஆ ஆக முக்கியமான காரணமாக இருந்தது என்பதாக சொல்லுவார்கள். அருமையானவர்களே, உலமாக்கள் இதிலிருந்து படிப்பினையை சொல்லுகிறார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் எந்த பதவியை பெற்றாலும் அவன் முதலில் செய்ய வேண்டிய துஆ இதுதான், யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை கொடு, ஒரு விஷயத்தில் நிதானத்தை கொடு, நான் தெளிவாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய உள்ளத்தை கொடு, யார் என்ன குறை சொன்னாலும் நான் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடு என்று துஆ செய்ய வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், யா அல்லாஹ் அந்த பொறுப்பினுடைய தேவையை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் ஆரம்பம் செய்கிறேன், எனவே அதை சரியாக நடத்தக்கூடிய திறனை எனக்கு கொடு என்று துஆ செய்ய வேண்டும் என்பதாக சொல்வார்கள். இது இந்த சம்பவத்தில் நாம் பெற வேண்டிய முதலாவது பாடம். இரண்டாவது பாடம் சொல்லுகிறார்கள் உலமாக்கள், தஃப்சீர்கள் எழுதப்படுகிறது, ஒரு மனிதன், ஒரு குழந்தை பருவத்தில் இருந்து இந்த துஆக்கள் பாடமாக்கப்பட வேண்டிய ஒரு துஆ, சிறு வயதிலிருந்து பாடமாக்கப்பட வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிற போது இந்த துஆவை ஓதிவிட்டு தேர்வு எழுதுகிற போது அதில் அல்லாஹ் வெற்றியை தருகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு இன்டர்வியூக்கு செல்லுகிற போது இந்த துஆவை ஓதிவிட்டு அவன் தன்னுடைய இன்டர்வியூவை ஆரம்பிக்கிற போது அதில் அல்லாஹ் வெற்றியை தருகிறான். ஒரு வியாபாரத்தை துவங்குகிற போது இந்த துஆவை ஓதிவிட்டு வியாபாரம் செய்கிற போது அதில் அல்லாஹ் வெற்றியை தருகிறான். ஆக எதை செய்தாலும் இந்த துஆவில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது, யா அல்லாஹ் என் காரியத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், எனவே எனக்கு அந்த காரியத்தை லேசாக்கி தருவாயாக என்ற அர்த்தம் இருப்பதனால் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட்ட காரியம் அது நிச்சயம் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் அதை வெற்றியை தருகிறான் என்பதாக தஃப்சீரில் எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, வல்ல ரஹ்மான் சொன்ன விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.